வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பலவிதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா தொகுத்து சொல்லியிருக்கோம். இன்னும் நிறையா விதமான தகவல்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறத எப்படி, என்ன சம்பளம், இது எப்படி நம்ம தன்வசப்படுத்துகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உடச்சி சொல்லியிருக்காங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்ன டவுட்ஸ் வருதோ அதை நீங்கள் தாராளமாக எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வேலைவாய்ப்பு உதவியாளர் வேலைவாய்ப்பு பஞ்சாயத்து ஆஃபீஸில். இப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா காலியாக தான் இருக்குது. நிறையா பஞ்சாயத்து ஆஃபீஸ் வெற்றிடமாக தான் இருக்குது. இதை நிரப்புறதுக்கு உண்டான வழியை பார்த்திங்க அப்படின்னா ஏற்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு இன்டர்வியூவில் ஏதாச்சும் கேள்விகள் கேட்பாங்களா, ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருக்குமா, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறது எப்படி, நிறையா பேர் கேட்குறது, இந்த எங்கேயும் வேலை போடுறதும் தெரிய மாட்டேங்குது. எங்கள் பஞ்சாயத்தெல்லாம் வேலை போடுறதும் தெரிய மாட்டேங்குது, போட்டுடுறாங்க. ஒரு மாதம் 2 மாதம் புதுசாக அந்த பையன் வந்துட்டு போயிட்டு இருந்தால் தான் என்னன்னு கேட்டால் இப்படி ஆள் போட்டுருக்குறாங்க, போன மாதம் தான் ஜாயின்ட் ஆனேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேலையே போட்டாங்க, வேலையே வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ன வேலைன்னே தெரியல, இது நாங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பான மக்கள் சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமான இடத்தில் டிக் செய்யவும் அப்படிங்கிறத அப்ளிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்தது விண்ணப்பதாரர் பெயர். உங்களுடைய பெயர் தமிழ்லையும் எழுதிக்கலாம், ஆங்கிலத்திலையும் எழுதிக்கலாம். முடிந்தவரை தமிழில் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்தது தந்தை, கணவர், பாதுகாவலர் பெயர் அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். அதாவது தந்தையாக இருக்கலாம், இல்லைன்னா கணவராக இருக்கலாம், திருமணமானவங்க பெண்ணாக இருந்தால், இல்லை அப்படின்னா உங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் பெயரை போட்டுக்கோங்க. அடுத்தது பாலினம், ஆணா பெண்ணா திருநங்கையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரே ஒரு டிக் மட்டும் அவங்கள பண்ண சொல்கிறாங்க, டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா புகைப்படம் கையொப்பத்துடன், நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய கையெழுத்து இருக்கணும். அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த கையெழுத்து எதற்கு அப்படின்னா ஆள் மாறாட்டங்கள் நிறைய நடைபெறுது. அந்த ஆள் மாறாட்டங்கள் தடுக்கிறதுக்கு அது ஒரு ப்ரொசீஜர். ஓகேங்களா? அடுத்தது அது கிரிட்டிக்கலான டைமில், அதாவது சப்போஸ் உங்களுடைய ஃபோட்டோ இல்லை வேறு ஃபோட்டோ இருக்குன்னா அப்போனா அது பின்னாடி சிக்னேச்சர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாத்திரைங்களுக்கு அந்த சின்ன ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. அதே போல் சிக்னேச்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த சிக்னேச்சர் உங்கள் சிக்னேச்சர் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த சிக்னேச்சர் கேட்குறாங்க. அது இல்லாமல் ஆஃபீஸர்ஸ் தரப்பில் கட்டாயமாக ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னாலே இந்த சிக்னேச்சர் போடணும். அது ஒரு அரசியல் விதின்னு வச்சுக்கோங்களேன். அது இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது நிலையான முகவரி, அஞ்சல் குறியீட்டுடன், அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய முகவரி குறிப்பிடுறீங்கள, அந்த முகவரியில் அஞ்சல் எண் இருக்கணும். பின்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆதார் கார்டுலேயுமே இருக்கும். அப்படி உங்களுக்கு பின்கோடு தெரியல அப்படின்னா தாராளமாக உங்களுடைய ஆதார் கார்டை எடுத்து நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது கல்வி தகுதி. கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்க, 10th 12th டிகிரியா டிப்ளமோவா என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் அந்த இடத்துல போட்டுக்கணும். விண்ணப்பதாரர் நீலகிரி மாவட்டத்தை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது.
அடுத்தது இல்லையெனில் விண்ணப்பதாரர் குடியிருக்கும் மாவட்டத்தின் பெயர். நீங்கள் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன மாவட்டத்தில் அவைலபிளாக இருக்கிறீங்க அந்த மாவட்டத்தை குறிப்பிட சொல்கிறாங்க. அந்த மாவட்டத்தை இங்கே வந்து நீங்கள் குறிப்பிடலாம். இதில் எதுக்கு அப்படின்னா ஒரு கிளாரிஃபிகேஷன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கீங்களா இல்லை சொந்த மாவட்டமே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கோசரம் அவங்க வந்து கேட்குறது. இதெல்லாம் இன்டர்வியூவில் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கேள்விகள் இதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க போன டைம்லாம். விண்ணப்பதாரரின் விவரம், அலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி ரெண்டுமே மிக 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 முக்கியம். மின்னஞ்சல் முகவரியும் முக்கியம், கைபேசி எண்ணும் முக்கியம். கைபேசி எண் வாட்ஸ்அப் நம்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களே அந்த நம்பர் இங்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இங்கே வந்து எழுதுங்க. அடுத்தது மின்னஞ்சல் முகவரி. மின்னஞ்சல் முகவரி கரண்ட்டில் இருக்கணும், நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. கரண்ட்டில் இல்லாமல் கொடுத்துடாதீங்க, பெரிய இஷ்யூ ஆயிரும். ஏன்னா அதில் தான் எல்லா விதமான டாக்குமெண்ட்டுமே போஸ்ட்டில் வந்தாலும் உங்களுக்கு மெயில் மூலிமா தான் கான்டாக்ட் கிடைக்கும். அந்த மெயிலை வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப இதாக வந்து அந்த மெயிலை வந்து இது பண்ணுங்கள். எழுதுகிறப்பையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எதையுமே எழுதிடாதீங்க மெயிலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு எழுத்து மாறினா கூட மெயில் எரர். அதனால் கரெக்டாக மெயிலை போட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். அடுத்தது பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயரு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுடைய வயது. உங்களுடைய உட்பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 11வது உட்பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியா, எஸ்சிஏவா, எம்பிசியா, பிசியா என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணணும். அடுத்தது வேலைவாய்ப்பு பதிந்த விவரங்கள் இருந்தால் இது வந்து நீங்கள் போடலாம். ஏன்னா முன்னுரிமை ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை வந்து நீங்கள் கட்டாயமாக கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பணியில் சேர முன்னுரிமை பெற்றவரா, ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை கொடுத்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்க முன்னாள் இராணுவ வீரரா, மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆதரவற்ற விதவியா, முன்னாள் இராணுவ வீரரா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆதரவற்ற விதவினா ஆம்னு கொடுக்கணும், ஆம்னு கொடுத்தா அதுக்கு ஒன்று சர்டிஃபிகேட் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து இணைக்கணும் அப்படின்னா பள்ளி சான்று, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி சான்று, சாதி சான்று, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது ஏதேனும் ஒன்று அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னும் பல விதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ வாங்க என்ன குவாலிஃபிகேஷன் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆஃபீஸ் விண்ணப்பிப்பது எப்படி, முழு விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதுபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பேன் விளக்கமாக. நீங்கள் அதை கேட்டு நீங்கள் தாராளமாக வந்து இது பண்ணிக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலுக்குமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீடம் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ரெக்கார்ட் கிளர்க்கு, ஜீப் டிரைவரு இதுமாரி கேட்டிருக்காங்களா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீப் டிரைவருக்கு சேலரி அதிகம், ரெக்கார்ட் கிளர்க்குக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் சேலரி. ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான அளவான சதவீதம் இருக்கும். ஜீப் டிரைவருக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும், ஹையாகவே இருக்கும். அதேமாரி நிர்வாக அமைப்பு வந்து ஊரகம் மற்றும் உள்ளாட்சி துறையில், அதாவது கேஎன்ஏ துறை தான் பார்த்துக்கிறாரு. இதுதான் பார்த்துக்கிறாரு. ஊரகம் மற்றும் உள்ளாட்சி துறை, இது கேஎன்ஏ பார்த்துக்கிற துறையிலேருந்து வேலை வாய்ப்பு. முக்கிய பணிகள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெக்கார்ட் கிளர்க்கு, ஜீப் டிரைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை நேர்காணல். இந்த நேர்காணலில் மட்டும் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும். அடுத்தது எந்த ஒரு இஷ்யூமே இல்லாத உங்களை வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜருக்கு கொண்டு போயிடுவாங்க.
விண்ணப்பிக்கும் முறை அஞ்சல். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே நம்ம எப்படின்னுட்டு முன்னாடியே பார்த்துட்டோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் என்பது அலுவலக உதவியாளர் பணியாகும். இப்பணிகளுக்கு குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதேமாரி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பணிக்கு 15,700 முதல் 50,000 வரை மாத சம்பளம் வழங்கப்படும். மேலும் இப்பணிக்கு தேர்வு எதுவும் கிடையாது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க குறைஞ்சபட்ச 18 வயது முதல் அதிகபட்சமாக 32 வயது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் கிளர்க் என்பதும் பதவி எழுத்தர் பணியாகும். இப்பணிகளுக்கு குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி ஆகும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பதிவு எழுத்தர் பணிக்கு 15,900 முதல் 58,500 வரை மாத சம்பளம் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு விண்ணப்பிக்க குறைஞ்சபட்சம் 18 வயது முதல் 32 வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்து ஜீப் டிரைவர் என்பது பஞ்சாயத்து அலுவலகங்களில் உள்ளிட்ட வாகனங்களை இயக்குபவர் வாகன ஓட்டுநர் பணியாகும். இப்பணிகளுக்கான குறைஞ்சபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வாகன ஓட்டுநர் பணிக்கு 19,500 முதல் 62,000 வரை மாத சம்பளம் வழங்கப்படும். மேல் இப்பணிக்கு தேர்வு எதுவும் கிடையாது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க குறைஞ்சபட்சம் 18 வயது முதல் 32 வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்க கீழே கொடுக்கப்பட்ட தங்கள் சொந்த மாவட்ட இணையதளத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. 1 by 1 ஒவ்வொரு மாவட்டம் அப்டேட் பண்ண நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் பல விதமான தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இதுமாரி தகவல்கள் யாருமே அப்டேட் பண்ண மாட்டாங்க. நாம் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பஞ்சாயத்தில் வேலைவாய்ப்பு வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மாவட்டத்தின் பெயர் கிடையாது, பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. அந்த பஞ்சாயத்துக்கு சப்போஸ் வேலைவாய்ப்பு வந்திருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.